வணக்கம். நான் உங்கள் மனோகரன். இன்னைக்கு நாம 11/6/2026ங்க புதியமுத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். வாங்க சந்தைக்குள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க. அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்புறம் நம்ம அந்த சேனல்ல சில பொருட்களுடைய லிங்க் இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணே வணக்கண்ணே. அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? சந்துரு. சந்துரு. என்ன எங்க இருந்து வர்றீங்கண்ணே? மதுரை அலங்காநல்லூர்ல இருந்து வந்திருக்கீங்க. மதுரை மாவட்டத்துல இருந்து நம்ம புதியமுத்தூர் சந்தையில ஆடுகளை வாங்கிருக்கீங்க. பாருங்க என்ன மாதிரி ஆடுகள் வாங்கிறீங்க? ஆடு வாங்கிறீங்களா கிடா மாதிரி வாங்கிருக்கீங்களா? ஆடு மட்டும் வாங்கிறீங்க. குட்டிகளை சேர்ந்துருக்கு. ஆமா, எத்தனை ஆடு வாங்கிறீங்க? எத்தனை குட்டி இருக்குண்ணே உள்ள? 8 குட்டி. 8 மாதிரி எல்லாமே கிடா குட்டிகளா இல்ல குட்டிகள்? கிடா மாதிரி இருக்கு. ஆடு 4 ஆடு வாங்கிருக்கீங்க. சந்தையில என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்குள்ள வாங்கிருக்கீங்க? வாங்கிருக்கீங்க. இதெல்லாம் ரகம் என்ன ரகம் தெரியுமா? இப்ப இந்த ஆடு கையில பிடிச்சிருக்கீங்களே, கொடியாடு. கொடியாடு குட்டி வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, நல்லா பார்க்கறதுக்கு. பாருங்க, நல்ல கொடியாடு கொடியில புளியம்பூர் வாங்கிருக்கீங்க. நல்ல கலரா இருக்கு. வந்து இங்க வந்திருக்கீங்க என்ன காரணத்தால இங்க உங்க சந்தை பிடிச்சிருக்கா? சரி, அதனால இங்க வந்திருக்கீங்க. வந்து நம்ம புதியமுத்தூர் சந்தையில வாங்கிருக்கீங்க எட்டயபுரம் கொடியாடு. ஆமா, இது புதியமுத்தூர் சந்தை. நம்ம பாருங்க, இது இப்ப பல்லு எத்தனை பல்லு ஆடுன இந்த ஆடு? இது 6 பல்லு. இது 6 பல்லு ஆடு. நல்ல அப்ப வெறும் ஆடு மட்டும் இருக்க, குட்டி எதுவும் இல்ல? தனியா ஆடு மட்டும் வாங்கிறீங்க. என்ன பயன்பாட்டுக்காக ஆடு வாங்கிறீங்க? வீட்டு வளர்ப்புக்காக. அப்ப வீட்டுல எது ஆடு வளர்க்குறீங்களா இல்ல பண்ண மாதிரி எதுவும் பண்றீங்களா? வளர்த்துட்டு இருக்கீங்க. நல்லா அருமையான குட்டியா வாங்கிறீங்க. நம்ம கொடியாட்டு குட்டியில புளியம்பூர் எல்லாமே பாருங்க, புளியம்பூர் குட்டிலாம் வாங்கிங்க. பாருங்க, அழகான குட்டிகள். உள்ள பாத்தீங்கன்னா வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு 8 மாதிரி இருக்குங்க. எல்லாமே இந்த பெண்மரி கிடாமரி எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்காங்க. நம்ம புதியமுத்தூர் சந்தையில வந்து வாங்கிட்டு போறாங்க. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர்ல இருந்து வந்திருக்காங்க. அழகான குட்டி வாங்கியிருக்காங்க. பாருங்க, ஆடு குட்டிகள். அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? சின்ன தம்பி. ஆமா, எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? தேவம்பட்டியில இருந்து வந்திருக்கீங்க. அண்ணாச்சி உங்க பேர் சொல்லல? பாருங்க, நம்ம புதியமுத்தூர் ஆடு சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. எல்லாமே கிடா 3 கிடா குட்டி தான். அழகான குட்டியா இருக்கு பாருங்க. அழகான குட்டியா வாங்கிருக்கீங்க. நல்ல ஒரு வாட்ட சதமான குட்டி. இது என்ன ரகம் அண்ணாச்சி? புள்ளப்போரு. எட்டயபுரம் புள்ளப்போர் குட்டி வாங்கிருக்கீங்க. அது கரும்போரு. 2 புள்ளப்போரு, 2 ஒரு கரும்போரா? அழகா 2 கரும்போரு, ஒரு புள்ளப்போர் வாங்கிருக்கீங்க. நம்ம சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கி கொடுத்துருக்கீங்க அண்ணாச்சி? ஒரு குட்டி 13,000 அதை சொல்லி வாங்கி கொடுத்துருக்கீங்க. அழகா இருக்கு, நல்ல குட்டி. இது இளம் குட்டியா இருக்கு. 12 ரூபா கரையும் ஒரு குட்டி. அழகா இருக்கு, நல்லா பாருங்க. 3 கிடாமரி நல்லா அருமையான குட்டியா வாங்கியிருக்கேன். நல்ல அழகான குட்டிங்க, செம்பரி குட்டி. நம்ம விற்பனை கொண்டு வந்திருக்காரு பாருங்க, நல்ல சூப்பரான குட்டி செம்பி. பாருங்க, பொட்டாட்டு கடா. நம்ம எட்டயபுரம் பொட்டாட்டு குட்டை கொண்டு வந்திருக்காரு. நம்ம எட்டயபுரம் நம்ம புதியமுத்தூர் சந்தைக்கு அழகான இருக்கு. நல்ல பொட்டாட்டு குட்டில ஒரு மாசம் குட்டி இருக்கும். அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? சுடலண்ணே. அண்ணே உங்க பேரு என்ன? கனி. எங்க இருந்து, எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? திருநெல்வேலி. அங்க இருந்து வந்திருக்கீங்க. நம்ம புதியமுத்தூர் சந்தையில நல்ல ஒரு அழகான கிடா வாங்கிருக்கீங்க. நல்ல தேடி பிடிச்சி நல்ல வாட்ட சத்தமான கிடா வாங்கிருக்கீங்க. என்ன பயன்பாட்டுக்காக கிடா வாங்கிருக்கீங்க? கோவில் கொடைக்காக வாங்கிருக்கீங்க. இந்த கிடா ரகம் என்ன ரகம் தெரியுமாண்ணே? புள்ளப்போர். நம்ம கொடியாட்டு குட்டியில புள்ளப்போர் வாங்கிருக்கீங்க. எவ்வளவு சொன்னாங்க? சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்குனீங்க? 25,000 சொல்லி 19,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி. நல்ல இது எத்தனை பல்லு கிடா இருக்கு? 2 பல்லு கிடா. அருமையான கிடா வாங்கிருக்கீங்க. நல்ல இளங்குட்டி. வாங்கின விலைக்கு இந்த ஆடு பெரும் நினைக்கிறீங்களா? நல்லா அழகா இருக்குமா? கோவிலுக்காக வாங்கிறீங்க. நல்லா திருப்தியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வாங்கிறீங்க. காசு பார்க்க போறாங்க. சந்தையில நல்லா ஒரு அழகா தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. இந்த கிடா வாங்குறதுக்கு எத்தனை கிடா நீங்க பாத்திருப்பீங்க? 15 கிடா பாத்திருக்கீங்க. அமைதியான கிடா, நமக்கு திருப்தியான கிடாவா இருந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சமான கிடா வாங்கிறீங்க. நம்ம புதியமுத்தூர் சந்தையில நல்ல அழகான ஒரு கிடா, ஜம்முன்னு நல்லா வாட்ட சட்டமா கிட்டத்தட்ட ஒரு 4 அடி உயரத்துக்கு நல்ல கிடா வாங்கிருக்கீங்க. தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. சந்தையில உங்களுக்கு ஆடு குட்டி செம்பரி ஆடு வெள்ளாடு வேணும்னா நம்ம சேனல்ல நம்பர் இருக்கு, நம்மளை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணி தர்றோம், ஆடு விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ. அதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து உங்க விளம்பரங்கள், பண்ணை விளம்பரங்கள், மற்ற விளம்பரம் எந்த விளம்பரம்னாலும் நீங்க போடலாம். யூடியூப் இல்லாம ஃபேஸ்புக்லயும் நாங்க போடுவோம்.
வணக்கண்ணே, உங்க பேர் என்ன பேருண்ணே? ஐயனார். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? புதியமுத்தூர் தான், உள்ளூர் தான். நம்ம உள்ளூர் சந்தையில புதியமுத்தூர் சந்தையில ஒரு ஆடு வாங்கிறீங்க, கிடா வாங்கிறீங்க. அழகான கிடாவா இருக்குண்ணே, நல்ல ஜம்முன்னு நல்ல வாட்ட சட்டமான கிடா. சந்தையில தேடி பிடிச்சு வாங்கிறீங்க. எவ்வளவு விலை சொன்னாங்கன்னா என்ன விலைக்கு வாங்குறீங்க சந்தையில? 18,000 சொல்லி 16,000 வாங்கிறீங்க. என்ன பயன்பாட்டுக்காக ஆடு வாங்கிறீங்க, கிடா வாங்கிறீங்க? கிடாய்க்கு. அப்ப ஏற்கனவே வீட்டுல கிடா வளர்க்குறீங்க, அதோட சேர்த்து வளர்க்கலாம் வாங்கிறீங்க, கிடாவுக்காக வாங்கிறீங்க. அப்ப ஆடு இருக்கு நிறைய. எவ்வளவு ஆடு வளர்க்குறீங்க வீட்டுல? என்னென்ன? 8 ஆடு இருக்கு. அப்ப இது மாப்பிள்ளை கிடா. மாப்பிள்ளை கிடாவா வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க, நல்லா ஜம்முன்னு பாருங்க. இது எத்தனை பல்லு கிடானே? 3 பல்லு கிடா. அருமையான கிடா வாங்கிருக்கீங்க. இது என்ன ரகம் தெரியுமாண்ணே? எதுவும் கொடியாடு குட்டி. கொடியாடுல பிள்ளைப்பர் வாங்கிருக்கீங்க, புளியம்பர். நல்லா அழகா இருக்கு. சந்தையில ஒரு நல்ல கிடா வாங்கிருக்கீங்க, ஜம்முன்னு பாருங்க. நல்ல கிட்டத்தட்ட ஒரு 4 அடி உயரத்துக்கு அருமையா இருக்கு. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? சோலையப்பன். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கண்ணே? தூத்துக்குடி தான் இருக்கீங்க. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில நல்ல ஒரு கிடா வாங்கிறீங்க, அருமையா இருக்கு. இன்னைக்கு கிடால இது என்ன ரகனே? கொடியாடுல பிள்ளைப்போர் வாங்கிருக்கீங்க, அழகா இருக்கு. எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 17 ரூபா சொல்லி 17,000 சொல்லி 15,000 வாங்கிறீங்க. நல்லா அழகான குட்டி. என்ன ஆட்டுக்காக வாங்கிறீங்க? அப்ப மாப்பிள்ளை கிடா. மாப்பிள்ளை கிடாவா வாங்கிறீங்க பாருங்க, ஆட்டுக்காக வாங்கியிருக்காரு அண்ணன். நம்ம புதியமுத்தூர் சந்தையில நல்லா அழகான கிடா வாங்கியிருக்காரு, ஜம்முன்னு சும்மா சூப்பரான கிடா. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேரு என்ன பேருண்ணே? என் பேர் விஜயகுமார். தம்பி உங்க பேரு? ராஜ். எங்க இருந்து வர்றீங்க? எந்த ஊர்ல இருந்து? தூத்துக்குடில இருந்து வர்றீங்க. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில கிடா மாதிரி வாங்கிறீங்க. என்ன ரெண்டுமே கிடா மாதிரி நல்ல அழகான கலர்ல வாங்கிறீங்க பாருங்க. தேடி பிடிச்சி நல்ல ஒரு கலரான குட்டி வாங்கிருக்கீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குறீங்க? 12,000. அதாவது ஒரு குட்டியா ஜோடியா? ஜோடி வந்து 14,000 சொல்லி 12,000 வாங்கிருக்கீங்க. இது கிடா மாதிரி என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க? வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க. அப்ப ஏற்கனவே வீட்டுல ஆடு வளர்க்குறீங்களா? இருக்கு, அதோட சேர்ந்து வளர்க்கலாம்னு வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி. இது என்ன ரகம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நம்ம கொடியாட்டு குட்டி இருப்பாங்க, எட்டியாபுரம் கொடியாட்டு குட்டி. ஆமா, இது புளியம்பர். நல்ல அழகான குட்டி, வாட்ட சட்டமா வளரும், ஜம்முன்னு அழகா இருக்கு பாருங்க. நல்ல அருமையான குட்டி. வணக்கம். என்ன உங்க பேர் என்ன பேருண்ணே? மதி. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? புதியமுத்தூர். இல்ல இவங்கதான், உள்ளூர் தான். அங்க இருந்து வந்துருக்கீங்க. புதியமுத்தூர் புனித அந்தோனியார் ஆலய வருகிற சனிக்கிழமை. சரி, அதுக்காக நாங்க சந்தையில வாங்கிருக்கீங்க. 10 ஆடு வாங்கிருக்கோம். ஏற்கனவே 10 ஆடு பிடிச்சிட்டோம். சரி, வாங்கிருக்கீங்க பாருங்க. நம்ம சந்தையில புதியமுத்தூர் சந்தையில வாங்கிருக்கீங்க. இது எல்லாமே என்ன ரகம் தெரியுமா? நான் இல்ல, ஆடு கிடால என்ன என்ன ரகம் தெரியுமா? நாங்க இது வந்து கொடியாடுதான். புள்ளப்போர் குட்டி வாங்கிருக்கீங்க, அழகா வாங்கிருக்கீங்க பாருங்க. நல்லா செம்மையா இருக்கு. இதுல எத்தனை கிடா வாங்கிருக்கீங்க? இப்போ 10 கிடா வாங்கிருக்கீங்க. என்ன ஒவ்வொரு ரேட்ல வாங்கிருக்கீங்களா? 17, 18, 19, 20 வரிசையா 16, 17, 18, 19,000 ரூபாய் வரிசையா ஒவ்வொரு கிடாவும் ஒவ்வொரு தரத்துல வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு கிடாவும் நல்லா சந்தையில தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. 10 கிடா வாங்கிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை கிடா வாங்கிருக்கீங்களே? 10 ஆடு பிடிச்சிருக்கீங்க. அழகான குட்டி. இது நம்ம வந்து திருவிழாவுக்காக வாங்கிறீங்க. நம்ம பாருங்க புதியமுத்தூர் ஆட்டு நல்ல அருமையான கிடா, செம்மையா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு கிடாவும் நல்லா தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. இதெல்லாம் எத்தனை பல்லு கிடா இருக்குமா? 2 பல்லு கிடா. அருமையா அப்படி வரிசையா இருக்கு. நல்லா அழகான கிடா பாருங்க. கரும்பூர் குட்டி, புளியம்பூர் குட்டா, அருமையான நம்ம எட்டியாபுரம் கொடியாட்டு குட்டிங்க. செம்மையா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு, ஜம்முன்னு பாருங்க. நம்ம புதியமுத்தூர் சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு போறாங்க. நல்லா அருமையான கடை, நல்ல கலரா இருக்கு, சும்மா சூப்பரா இருக்குங்க. எல்லாமே பொடியாட்டு கடாங்க, ஜம்முன்னு இருக்கு. 4 கடா பாருங்க, ஜம்முன்னு அழகான கடாவா இருக்கு. எல்லாமே நம்ம பொடியாட்டுல புளியம்பூர் கொண்டு போறாங்க விற்பனைக்கு, புதியமுத்தூர் ஆட்டு சந்தைக்கு. பெரிய கடா, சும்மா. அண்ணே வணக்கம். உங்க பேர் என்ன பேருண்ணே? போத்தி. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? சிவம்பட்டி பக்கத்துல இருந்து வந்து சிவம்பட்டில இருந்து இருக்கீங்க. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில ஒரு மரி வாங்கிருக்கீங்க, கிடா மரி வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்கண்ணே, நல்ல அருமையான மரியை வாங்கிருக்கீங்க. இது எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? இது 1 மாசம். 1 மாசம் லேசா அப்படி கொஞ்சம் அழகா இருக்கு பாருங்க. நல்ல புதியமுத்தூர் சந்தையில ஒரு 1 மாசம் குட்டி வாங்கிருக்கீங்க, அழகா இருக்கு. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 3,500 ரூபா சொல்லி 3,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. நல்ல 1 மாசம் குட்டி. குட்டி தரமா நல்லா அழகா இருக்கு, பாக்குறதுக்கும் நல்ல கலராவும் இருக்குல்ல, அருமையா இருக்கு. வளர்க்கறதுக்காக வாங்கிருப்பீங்க. சரி, பதிலுக்கு வாங்கிருப்பீங்க. ஏன்னா அதோட குட்டி தனியா இருக்கும்,
பாக்குறதுக்கு பால் குடிக்கிறதுக்கு பால் இருக்கும். அதோட சேர்ந்து வாங்கலாம், வளர்க்கலாம்னு வாங்கிட்டு போறீங்க. அழகா இருக்கு. கொடியாட்டு குட்டியில புளியம்பரு வாங்கிறீங்க. அழகா இருக்கு, நல்லா ஜாமு, நல்ல கலரா இருக்கு பாத்தீங்களா. குட்டி நல்லா பாருங்க, திடமா இருக்கு. நல்ல அந்த ஆடு நல்லா வளர்த்துருக்கு குட்டிய, அருமையான குட்டி பாருங்க. ஒரு ஆடுங்க, நல்ல ஆடுங்க, சரியான ஆடு. கிட்டத்தட்ட 4 அடி உயரத்துக்கு மேல இருக்குங்க. ஜாமுன்னு பெரிய ஆடா இருக்குங்க. நம்ம கொடியாடு எட்டயபுரம் கொடியாட்டுல புள்ளப்போர் நல்லா செம்மையா இருக்கு. நல்லா அருமையான ஆடுங்க, செம்மையா இருக்கு பாருங்க. ஆடு மட்டும் தான் இருக்கு, சூப்பரா இருக்குங்க. நல்லா ஜாமுன் கம்பீரமா இருக்குங்க. அழகா இருக்கு ஆடு, அழகா இருக்கு பாருங்க. பாருங்க, நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில வாங்கிட்டு போறாங்க. நல்ல அழகான குட்டி, இளங்குட்டிங்க, செம்மையா இருக்கு. நம்ம கொடியாட்டு குட்டியில புளியம்போர் வாங்கியிருக்காங்க. நல்லா அழகா இருக்கு. நம்ம புதியமுத்தூர் சந்தையில என்ன 15 எவ்வளவுன்னு ஜோடி? ஜோடி 15,000 வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. நான் பாருங்க, ஜோடி 15,000க்கு வாங்கியிருக்காங்க. வளர்க்கறக்காக வாங்கிட்டு போறாங்க. நல்லா செம்மையா இருக்கு. நம்ம கயத்தாறுல இருந்து புதியமுத்தூர் சந்தையில இருந்து கயத்தாருக்கு வாங்கிட்டு போறாங்க. நம்ம சுரலைமணி தம்பி வாங்கிட்டு போறாங்க. அவங்க கொஞ்சம் முகத்தை காட்டுறதுக்கு விருப்பப்படல, காட்ட மாட்டேட்டாரு. நம்ம புதியமுத்தூர் சந்தையில கொடியாடு வாங்கிட்டு போறாரு. 2 கொடியாடு குட்டி ஜோடியா வாங்கிட்டு போறாரு. 15,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாங்களாம் ஜோடி. அழகா இருக்கு குட்டி. இப்ப நல்லா ஒரு கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 2ம் ஒரு 4 மாச குட்டி இருக்கும். எல்லாம் குட்டி வளர்க்கறக்காக வாங்கிட்டு போறாங்க. சுடலமணி தம்பி கயத்தாரு, சுடலமணி. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தைங்க. அன்னைக்கு 11/6/2026ங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை புதியமுத்தூர் ஆட்டு சந்தை. மணி 9 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து குட்டி வளர்ப்பு குட்டி நிறைய வந்திருக்குங்க. அழகா இருக்கு. இன்னும் பாருங்க, உள்ள சந்தைக்குள்ள மக்கள் இருக்காங்க. பெரிய பெரிய கிடாலாம் இன்னும் இருக்குங்க. விற்பனைக்கு வந்த கிடா தான் இருக்கு. இங்கேயும் ஒரு 3 கிடா மாதிரி செம்பரி கிடா கொண்டு வந்துருக்காரு. நல்லா அழகா இருக்கு, அழகான குட்டி. எல்லாமே ஒரு 1 மாசம் 2 மாசம் குட்டி தான். செம்மையா இருக்கு, நல்லா பாக்குறதுக்கு. இதுவும் நல்லா அழகான கியூட்டாவும் இருக்கு. இதுங்க பாக்குறதுக்கு. நம்ம அவரை சொந்த நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சொன்னாங்க வருவாங்க. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தை பாருங்க, மணி 8 மணி மேல ஆயிடுச்சு. மக்கள் கூட்டம் அப்படியே இருக்குங்க, நல்லா இருக்குங்க. குட்டிகள்லாம் நிறைய வந்திருக்குங்க இன்னைக்கு புதியமுத்தூர் ஆட்டு சந்தை. பாருங்க, வெள்ளாட்டு குட்டி அழகா இருக்கு பாக்குறதுக்கு. நல்ல வளர்ப்பு குட்டி நிறைய இருக்குங்க. சும்மா சூப்பரான குட்டி பாருங்க. எங்க அண்ணன் ஒரு 3 குட்டி கையில பிடிச்சிருக்காரு. அப்புறம் அண்ணாச்சி பாருங்க, நல்ல ஒரு கிடாமரி, ஒரு பெண்மரி. அப்புறம் இங்க பாருங்க, இங்க 2 குட்டிகள் கையில கட்டி இருக்கு, கம்பியில இருக்கு. 2 குட்டி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. அழகான குட்டி பாருங்க. அங்க பாருங்க, செவ்வள போடல, சூப்பரான ஆடுங்க, அழகா இருக்கு, ஜம்முன்னு பாருங்க. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தைங்க. பாருங்க, இங்க வளர்ப்பு குட்டிகள், இங்க வளர்ப்பு குட்டிகள் இங்க ஒரு 5-6 குட்டி நிறைய இருக்குங்க. இங்க நிறைய இந்த வாரம் வளர்ப்பு குட்டி நிறைய வந்திருக்குங்க. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தைக்கு வளர்க்கறதுக்கு நீங்க வாங்கி வளர்க்கறதுக்கான குட்டிகள் நிறைய இருக்கு, நிறைய வந்திருக்கு இந்த வாரம். தம்பி வணக்கம். உங்க பேரு என்ன பேரு? சிவா. எங்க இருந்து வந்திருக்கீங்க? அருப்புக்கோட்டையில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தைக்கு எல்லாமே கிடாமரி கொண்டு வந்திருக்கீங்க. எல்லாமே கிடாமரி, ஒரிஜினல் கொடியாடு கொண்டு வந்திருக்கீங்க. இதுல எத்தனை கிடாமரி இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா? 60 கிடாமரி வச்சிருக்கீங்க. எல்லாமே பாருமா, புளியம்போரு, கரும்போரு, செம்போரு, வெள்ளப்போரு, எல்லா கலரும் வச்சிருக்கீங்க. அழகான குட்டிகளா வச்சிருக்கீங்க. இதுல எத்தனை மாசம் குட்டிகள் பாருங்க? 6 மாசம் குட்டில இருந்து 5 மாசம் வர குட்டி வரைக்கும் சொல்றீங்க. எல்லாமே என்ன விலை சொல்றீங்க? விலை எப்படி இருக்கும்? ஜோடி 18,000 சொல்றீங்க. எது கேள்வி எதுவும் கேட்கறாங்களா? 16 ரூபாய் கேட்கறாங்க. இப்ப 60 கிடாமரி கொண்டு வந்து குட்டி நீங்க எத்தனை குட்டி கொண்டு வந்திருக்கீங்க? எத்தனை வியாபாரம் ஆயிருக்கு? சரி, 70 குட்டி கிட்ட வந்திருக்கீங்க. 17 கிட்ட வச்சிருக்கீங்க. சரி, மிச்சம் ஒரு 53 குட்டி இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. அண்ணனுக்கு வந்து சந்தையில அண்ணனை வந்து குட்டி வேணும்னா நீங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 93 42 07 96 பார்த்தா அவங்க அண்ணன். நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில கொடியாடு குட்டி எல்லாமே ஒரிஜினல் கொடியாடு குட்டி வாங்கியிருக்கேன். கிடாமரி வளர்ப்புக்காக வாங்கிக்கலாம். அழகா இருக்கு, வளர்ப்புக்காக வாங்கிக்கலாம், சொந்த யூஸ்க்காக வாங்கிக்கலாம். நீங்க வாங்கி ஒரு 3 மாசம் வளர்த்தீங்கன்னா நல்ல ஜம்முன்னு பெரிய கடா வாங்கிடும். ஆமா, தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி உண்டு. அவ கொடுக்குறாங்க. குட்டிக்கு 250 ரூபா. அதாவது டெலிவரி. அழகா பாருங்க, நல்லா எல்லாமே கலரா எல்லா கலரும் இருக்கு பாருங்க. கரும்போரு, செவளப்போரு, செம்போரு, வெள்ளப்போரு, எல்லா கலர்லயும் கலரான குட்டி பாருங்க. நல்லா கிட்டத்தட்ட இதுல ஒரு 70 குட்டி 70 கிடாமரி கொண்டு வந்து ஒரு 17 குட்டி வியாபாரம் ஆயிருக்கு. நம்ம அருப்புக்கோட்டை பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. நம்ம சிவா தம்பி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தைக்கு அழகான கிடாங்க. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தைக்கு விற்பனைக்கு வந்த கிடாமரி பெரிய பெரிய கிடா, ரெட்டை குறுக்கு கிடா பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. இது எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
எந்த ஊர்ல இல்ல எந்த ஊர்ல இருந்து கொண்டு ஆத்தூர்ல இருந்து கொண்டு இருக்கீங்க. புதியம்புத்தூர் ஆட்டு சந்தைக்கு திருச்செந்தூர் பக்கத்துல ஆத்தூர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. 30,000 சொல்றீங்க. கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? கேட்டாச்சு. அப்படி அழகா விற்பனை ஆச்சு. அப்ப வியாபாரம் ஆயிடுச்சு. அழகான கிடா பாருங்க, ரெட்டை குறுக்கு கிடா, நம்ம கொடியாட்டு கிடாலாம் இருக்கு, நம்ம புளியம்பூர் கிடா செம்மையா இருக்குங்க. அழகா இருக்கு. 2 கிடா ஒண்ணு போல இருக்குங்க, ஹைட்டு வெயிட்டு. அப்புறம் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்கேயும் அழகான கலர்ல குட்டி அண்ணன் வச்சிருக்காரு பாருங்க. இங்க பாருங்க, அழகா குட்டி செம்மையா இருக்குங்க. அருமையான குட்டிகளா வச்சிருக்காரு அண்ணன். பெரிய பெரிய கிடாலாம் வச்சிருக்காரு. இங்க எல்லாமே பாருங்க, நம்ம வியாபாரி தாங்க, தெரிஞ்ச கோவில்பட்டி வியாபாரி வந்திருக்காங்க. எல்லாமே இந்த பக்கத்துல கோவில்பட்டி வியாபாரி கொண்டு வந்திருக்காங்க. கருத்த குட்டிகளா நிறைய கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. பாருங்க, நம்ம கோவில்பட்டி என்ன கருத்தசாமி கொண்டு வந்திருக்காங்கண்ணே. அப்புறம் திட்டங்களும் அண்ணன் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. நம்ம வசந்த் தம்பி கொண்டு வந்திருக்காங்க. பெரிய பெரிய கடா ஆடு, கருத்த கடா, கருத்த குட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, கடா மாதிரி. அப்புறம் பாருங்க அண்ணாச்சி, இங்க ஒரு ஆடு 3 ஆடு கையில பிடிச்சிருக்காரு. செம்மையான ஆடு 3 ஆடு கையில பிடிச்சிருக்காரு அண்ணாச்சி. செம்மையா இருக்கு. அண்ணன் 2 குட்டி கையில பிடிச்சிருக்காரு பாருங்க. இங்க ஒரு ஆடு. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையிலங்க பெரிய கிடா, நம்ம செம்பரி கிடாங்க. எட்டாபுரம் பொட்டாட்டு கிடா கொண்டு வந்திருக்காரு. அழகா இருக்கு பாருங்க. நல்லா கொம்பு பாருங்க, விரிஞ்சு நல்லா விரிஞ்சு கிட்டத்தட்ட 2 பக்கம் ஒவ்வொரு அடி நிலத்துக்கு அருமையான கிடாவா இருக்குங்க. நம்ம பொட்டாட்டு கிடா செம்பரி கிடாங்க, அழகா இருக்கு ஜாமுன்னு. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில வந்த கிடால செம்பரி கிடால பெரிய கிடாங்க, அழகா இருக்கு. பாக்குறதுக்கு அருமையா இருக்கு, வேற லெவலா இருக்குங்க. செம்ம அடி தூளா இருக்குங்க. இங்க வாங்க, இங்க ஒரு பெரிய கிடாங்க. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில வந்த பெரிய கிடா. இங்க ஒரு பெரிய கிடா வச்சிருக்காரு அண்ணன் தம்பி கையில பிரிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு கருத்து கிடா அவங்க கையில வச்சிருக்காரு, கருத்த ஆடு. அப்புறம் அங்க ஒரு பின்னாடி ஒரு செம்பரி இருக்கு, இந்த பக்கத்துல ஒரு செம்பரி இருக்குங்க. அப்புறம் இங்க பாருங்க, இங்கேயும் ஒரு 2 செம்பரி வச்சிருக்காங்க. இங்க ஒரு செம்பரி இருக்கு, இங்கே உள்ள ஒரு செம்பரி வச்சிருக்காங்க பாருங்க. இங்க சந்தையில பாருங்க கிடா மாதிரி ஒரு 4 கிடா இருக்குங்க, அழகான கிடா இருக்கு. அப்புறம் அண்ணன் அங்க ஒரு பாருங்க ஒரு 7-8 கிடா வரை கையில பிடிச்சிருக்காரு, அழகா இருக்குங்க.